முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு தாய் தன் மகனுக்கு எழுதும் கடிதம். அன்பு மகனே, அன்று உன் விரல் பிடித்து நடக்கச் செய்த அதே விரல்களால் கண்ணீருடன் எழுதும் கடிதம் இது. இந்த கடிதத்தை நீ உன் மகனுக்கு தெரியாமல் படி. பிற்காலத்தில் நீயும் எழுதாமல் இருக்க. தினம் தினம் ஏங்கி நிற்கிறேன், நீ திரும்ப அழைத்து சொல்ல வருவேன் என்று சொன்ன வார்த்தைகளை நம்பி. என்ன தவறு செய்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த நரகத்தில் என்னை அடைத்து விட்டு சென்றாய்? நீ பிறந்தவுடனே உனக்கு ஒரு தொட்டில்தான் கட்டினேன். ஆனால் நீயோ முதியோர் இல்லம் எனும் கோவிலையே கட்டிவிட்டாய். உன் வீட்டு முற்றத்தில் எனக்கு ஒரு இடம் போதும். தாய்ப்பாசம் இல்லாவிட்டாலும் நாயின் பாசம் அது கிடைக்கும் என்று உனக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்ததால் என்னமோ என்னை அள்ளி கொடுத்து சென்று விட்டாய். முதியோர் இல்லத்தில் பட்டினி கிடந்து பள்ளியில் சேர்த்தேன். பரிகாரமை என்னை சேர்த்து விட்டாய் முதியோர் இல்லத்தில். தங்க மகனே, உன்னிடம் நான் தங்கத்தை அள்ளித்தா என்று கேட்கவில்லை. உன் உள்ளத்தில் கொஞ்சம் இடம்தா என்றுதான் கேட்கிறேன். என் கண்கள் வாசலையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் என்னை திரும்ப அழைத்து செல்வாய் என்று. என் அன்பு மகனே, உன் உணவுதான் எனக்கில்லை என்றாகிவிட்டது. ஒருவேளை இந்த கடிதத்திற்கு பதில் போடலாம் என்று நீ நினைத்தால் தபால் தலையை எச்சிலால் அல்ல, ஒரே ஒரு சோற்றுப்புறக்கையால் ஒட்டி அனுப்பு.